நிச்சயமாக நிகிதா, திருமணத்திற்கு படிப்பு சரியில்லை, குடும்பம் சரியில்லை, கடன்கள் நிறைய வாங்கியிருக்கிறார் போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். வேறு வேறு வகையான உறவுகள் இருக்கிறது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக கல்யாணம் நிறுத்தப்படுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் தற்போது இந்தியாவிலேயே முதன்முறையாக இதுவரை யாரும் கேள்விப்படாத வகையிலே ஒரு காரணத்திற்காக அந்த திருமணம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவிலே முர்த்திசாப்பூர் என்ற இடத்திலே அந்த திருமணம் நடைபெற இருக்கிறது. மணமகன் மணமகள் இருவர் வீட்டாரும் பார்த்திருக்கிறார்கள். நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது. அந்த கல்யாணத்துக்கு முன்னால் விருந்து ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அந்த விருந்திலே இரு வீட்டாரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அப்பொழுது மணமகனுடைய பெயரை பார்த்து அப்பொழுதுதான் அந்த உறவினர், மணமகளின் உறவினர் ஒருவர் வந்திருக்கிறார். அவர் மணமகன் பேசிக்கொண்டு நீங்க என்ன வேலை செய்கிறீர்கள் என்பது குறித்து தான் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன, ஒரு வங்கியிலே வேலை செய்பவர் அந்த மணமகளின் உறவினர். அவருடைய மணமகளின் சிபில் ஸ்கோர் என்று கூறுவார்கள். CIBIL சிபில் ஸ்கோர் என்று. இந்த வங்கிகளே கடன் வாங்கியவர்களுக்கு எல்லாம் அது நிச்சயம் தெரிந்திருக்கும். என்றால் ஒரு வங்கியிலே கடன் வாங்க வேண்டும் என்றால் மிக முக்கியமானது சிபில் ஸ்கோர் இருந்தால்தான் கடன் கொடுப்பார்கள். வங்கியில் வேறு எந்த வகையான வங்கி தொடர்பான உதவிகள் பெற வேண்டாம், சிபில் ஸ்கோர் மிக மிக முக்கியமானது. அந்த RBI அந்த உத்தரவை போட்டிருக்கிறது. சிபில் ஸ்கோர் சரியாக இருந்தால்தான் கொடுப்பார்கள். அந்த சிபில் ஸ்கோரை பார்த்திருக்கிறார். அந்த சிபில் ஸ்கோர் மிக குறைவாக இருந்திருக்கிறது. அதன் பின் அது பின்னணியை அவர் தெரிந்த வங்கியில் பணிபுரிவர் பின்னணியை தொடர்ந்து அவர் விசாரித்ததிலே அந்த மணமகன் பல்வேறு வங்கிகளிலே கடன் வாங்கி சரியாக கட்டாததால் அவருடைய சிபில் ஸ்கோர் குறைவாக இருக்கிறது என்ற தகவல் தெரிந்திருக்கிறது. இந்த தகவல் தெரிந்தவுடன் அவர் மணமகன் சரியில்லை, இவர் நிறைய கடன் வாங்கிட்டு கடன் கட்டாமல் இருக்கிறார், அவருடைய சிபில் ஸ்கோர் குறைவாக இருப்பதால் மணமகளை கொடுக்காதீர்கள் என கூறியிருக்கிறார். உடனடியாக அவருடைய குடும்பத்தினர் கலந்து பேசி, மணமகள் குடும்பத்தை கலந்து பேசி மணமகளை கன்வின்ஸ் செய்திருக்கிறார்கள். அதாவது நாளை திருமணம் நடைபெற போகிறது என்ற நிலையிலே தற்போது அந்த திருமணத்தை நிறுத்திவிட்டால் மணமகள், உங்கள் சிபில் ஸ்கோர் குறைவாக இருக்கிறது, உங்களை திருமணம் செய்ய முடியாது என மணமகனை பார்த்து அவர் நேரடியாக கூறியிருக்கிறார். மணமகன் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார். என்ன செய்வது என தெரியாமல் அந்த குடும்பத்தினரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் தற்போது திருமணம் நின்றுவிட்டது. இந்தியாவிலே இதுவரை இது போன்ற ஒரு செய்தி வெளியானதில்லை. தற்போதுதான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. சிபில் ஸ்கோர் குறைவாக இருப்பதால் ஒரு திருமணம், ஒரு மணமகன் அந்த கல்யாண கனவு நொறுங்கி போய்விட்டது அவருக்கு. சிபில் ஸ்கோர் என்பதை நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்களுக்காக ஒரு சிறு தகவலை அந்த சிபில் ஸ்கோர் குறித்து கூறுகிறேன். சிபில் ஸ்கோர் என்பது வங்கிகளால் கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொருக்கும் தனித்தனியாக கொடுக்கப்படும். 300 இருந்து 900 புள்ளிகள் வரை கொடுக்கப்படும். எவ்வளவு குறைவாக இருந்ததால் அவர்கள் ஒழுங்காக கடன் கட்டவில்லை, கிரெடிட் கார்டு கடன் போன்ற பல்வேறு கடன்கள் இருக்கும். வாகன கடன், அதே போன்ற தனிநபர் கடன், பல்வேறு கடன்கள் இருக்கும். கடன்களை சரியாக கட்டினால் உங்களுக்கு அந்த சிபில் ஸ்கோர் அதிகமாக இருக்கும். 800க்கு 700க்கு மேல் சிபில் ஸ்கோர் இருந்தால் அவர்கள் சரியாக கடன் கட்டுகிறார்கள், வங்கியிடம் சரியான பரிவர்த்தனை செய்கிறார்கள் என்ற வகையிலே இருக்கும். சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்தால் 300, 400 என்றால் நீங்கள் சரியாக கடன் கட்டாதவர் என்பதற்காக அந்த புள்ளிகள் குறைக்கப்படும். எனவே இதை வைத்துத்தான் தற்போது அந்த மணமகளின் உறவினர், அந்த மணமகன் சரியாக சிபில் ஸ்கோர் இல்லை, எனவே அவர் கடன்காரனாக இருக்கிறார் என்ற வகையிலே கண்டுபிடித்து வெளியே சொல்லியிருக்கிறார். எனவே சிபில் ஸ்கோர் காரணமாக ஒருவருடைய திருமணம் நின்றது. இந்தியாவிலே முதன்முறையாக ரிப்போர்ட்டிங் ஆகியிருக்கிறது. இது மகாராஷ்டிராவில் உள்ள முர்த்திசாப்பூர் என்ற இடத்தில் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நிகிதா. எனவே இனிமேல் மணமகள்கள் இருவருமே சிபில் ஸ்கோர் சரியாக இருக்கிறதா என்பதையும் பார்த்துவிட்டு திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதையும் பார்க்க வேண்டிய சூழல் இனி வந்துவிடுமோ என்ற ஒரு நிலை தற்போது வந்திருக்கிறது நிகிதா.